நேயர்களே, தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி, அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை நான் சொல்லும் போதே நீங்க புரிந்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் அதிமுக பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணி பலம் இழந்து காணப்படுகிறது என்ற செய்தி டெல்லியின் தலைமைக்கு ஒரு ரெட் நோட்டா போயிருக்கிறதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்கு 7 மாதம் தான் இருக்கிறது. செப்டம்பர் முடிந்து போகிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இதில் ஒரு 4 மாதம், இதில் ஒரு 3 மாதம், அவ்வளோதான். இந்த 7 மாதம் என்றால் 200 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. 210 நாட்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் என்டிஏ கூட்டணி வலுவிழந்து காணப்படுகிறதற்கு காரணம், அந்த ரெட் நோட்ல கூட்டணியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. இந்த கூட்டணி குழப்பங்கள் தான் இந்த முறை அதிமுகவை எடப்பாடி தலைமையில் பெரும் வீழ்ச்சியில் ஆழ்த்தி எலெக்ஷனுக்கு பிறகு நிரந்தரமாக அவர் நீக்கப்படலாம் என்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. இது எல்லா விதத்திலும் பாரதிய ஜனதாவுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா அதிமுகவிலிருந்து சில தலைவர்கள் கூறுவது போன்று இன்றைக்கு அதிமுகவை அவர்கள் ஒரு அமைதியாக இல்லாமல் அவர்களே மாற்றிக்கொண்டார்கள். இதுல பல மறைமுக சூழ்ச்சி திட்டம் உண்டு. எடப்பாடி யாரையும் அனுமதிக்க மறுக்கிறார். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினம். இது அரசியல் சமம். முதலிலே ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதிமுகவில் சசிகலா என்கின்ற ஆளுமை இருந்திருந்தால் இன்றைக்கு அதிமுக ஒரு பெரும் சவால் தான். எந்த நிலையிலும் திமுகவில் வெற்றி பெற முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு பெரிய ஆளுமை வந்துவிடக் கூடாதுங்கிறதுல ஒரு சூழ்ச்சி ஆரம்ப கட்டத்தில் நடைபெற்றது. அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏனென்றால் 37 ஆண்டுகளாக அதிமுக என்ற கட்சியை வழிநடத்தியது அவர் தானே. இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை தானே. எதிர்முகாமில் இருப்பவர்கள் அவர் விமர்சிக்கப்படுகிறார். அவர் எந்த அரசியல் பொறுப்பிலும் இல்லை, எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியும் இல்லை. அவர் மீது இவர்களுக்கு குற்றம் சொல்வதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி எல்லாவற்றையும் வெளியேக்கிவிட்டார். அவர் இவர்களை சேர்க்க மறுக்கிறார். பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். அமமுக தனி கட்சி ஆரம்பித்து விட்டது. ஓபிஎஸ் குருமூர்த்தியினுடைய செயலை கேட்டு தலையில் மண்ணை அள்ளி போட்டு இன்று ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார். 3 செங்கோட்டையன் வெளியேறி இருக்கிறார். நேற்று டிடிவியை பார்க்க போகிறார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறது என்னென்றால், இப்படிப்பட்ட நிலையில் பாஜகவின் தேசிய ஜனதா கூட்டில் இருந்து வெளியேறுவதாக யார் அறிவிச்சிட்டா? டிடிவி அறிவிச்சிட்டாங்க. இவங்க நம்முடைய ஓபிஎஸ் அறிவிச்சிட்டாங்க. அப்ப வலிமையான தலைவர்கள் திருமதி சசிகலா, அவருக்கு கீழே தான் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான். டிடிவி தினகரனுக்கெல்லாம் ஒரு தனி அடையாளம் இல்லை, ஓபிஎஸ்க்கும் தனி அடையாளம் இல்லை, எடப்பாடிக்கும் தனி அடையாளம் இல்லை, எல்லோருக்கும் எந்த தனி அடையாளமும் கிடையாது. இவர்கள் அனைவரும் திருமதி சசிகலா அவர்களால் கொண்டு வரப்பட்டவர்கள். 3 முறை கையை காட்டி பேச்சுமுத்து என்ற ஓபிஎஸ்ஐ முன்னிலை கொண்டு வந்த மாபெரும் பெருமை சசிகலா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. 5வது இடத்தில் நின்று கொண்டிருந்தவரை கூப்பிட்டு 1வது இடத்துக்கு தட்டி கொடுத்து முன்னால வந்த எடப்பாடியை கொண்டு வந்த பெருமை அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தான் உண்டு. இதெல்லாம் வரலாறு. உங்களுக்கு வேணா நான் ஏதோ பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்று அவர் ராகப்பட்டார். ஆக சரி, இதையெல்லாம் கடந்த கால வரலாறாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு இரட்டை தலைமையிலே என்ன தவறும் செய்யாமல் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றினார்கள். எப்படி, என்ன காரணம்? செங்கோட்டையன் 10 நாட்கள் சொன்னார். கட்சியினுடைய நிலையை அவர்கள் உணர்ந்த காரணத்தால் சொன்னார். இன்றைக்கு செங்கோட்டையன் அவர் துண்டிக்கப்பட்டிருக்கிறார். கட்சியிலிருந்து பொறுப்புகளிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே
நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவின் மசோதாக்களுக்கு இவர்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்தார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாடு வரும்போதெல்லாம் பன்னீர்செல்வம் காத்திருந்தார். ஒரு மிகப்பெரிய லாயல் பர்சன் அவர் பாஜகவுக்கு. அது ஒரு செயற்கைத்தனமான விசுவாசம்தான். ஒரு அதிமுக திராவிட இயக்க சிந்தனைவாதி பிஜேபியின் மீது விசுவாசம் வைப்பது இயற்கையாக விசுவாசமாக இருக்காது. அது செயற்கைத்தனமான ஒரு விசுவாசம். ஒரு பத்திரிகையாளன் சொல்வதில் எனக்கு எந்த விஷயம் இல்லை. ஆக ஓபிஎஸ்னுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் மோடியினுடைய குரலாகவே மாறினார். சாஷ்டாங்க சித்தாந்தவாதியாகவே மாறினார். இந்துக்கள் என்றார், இந்து இயக்கம் என்றார். இருப்பும் இடம் தெரியாமல் வெளியே போனார்கள். டெல்லியில் பாஜக ஆதரவு கிடைத்தால் வழக்கில் வெல்ல முடியும் என்று அவர் நம்பியதையும் தற்போது சுட்டிக்காட்டப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் பாஜகவை நம்பி கைவிடப்பட்டதாக அந்த செய்தியில நமக்கு புரிய முடிகிறது. மூன்றாவது, பாஜக ஓ பன்னீர்செல்வத்தை முறித்ததின் காரணம் நயினார் நாகேந்திரன் எதற்கு பொறுப்போடு பதில் சொல்லவில்லை. டிடிவி தினகரன் அவர்கள் மனவருத்தப்பட்டாரே, ஓபிஎஸ் அவர்கள் மனவருத்தப்பட்டார்களே. ஓபிஎஸ் பொய் சொல்ல மாட்டார், கொஞ்சம் நல்ல மனிதர் அவர் தனிப்பட்ட முறையில். பாஜகவோடு விசுவாசமாக இருப்பது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து உண்டு. எனது கருத்தை சொல்கிறேன். ஒரு திராவிட சித்தாந்தவாதி பாஜகவின் மீது விசுவாசமாக இருக்க மாட்டார் என்பதா இயற்கை, அதுல மாற்றம் இல்லை. அப்படி இருந்தால் என்றால் அது செயற்கைத்தனம் தான், உண்மையான பாசமாக இருக்காது. டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிவிப்பில் இனியும் காத்திருப்பது சரியல்ல, சிலரின் துரோகத்தால் தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம், அந்த துரோகம் செய்தவர்கள் திருந்துவார்கள் என்று எதிர்பார்த்தோம். அழகான பாயிண்ட், சூப்பர். ஆனால் அவர்கள் திருந்தவில்லை. அம்மாவினுடைய தொண்டர்கள் ஒருங்கிணைவார்கள் என பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. எங்கள் வழியில் சொல்கிறோம். ஆனால் அகங்காரம் பிடித்த சவுண்ட் பார்ட்டி போல் செயல்படுகிறார் இபிஎஸ். அவரை முதலமைச்சராக்குறதுக்கு நாங்க ஏன் பாடுபடணும்? அது ஒரு நியாயமான காரணம் தானே. திருந்துவார்கள் என இவ்வளவு காலம் எதிர்பார்த்தோம், திருந்தவில்லை அப்படின்ட்டு அவரு விலகிட்டாரு. நயினார் அவமதித்ததையும் ஓப்பன் டெக்ளரேஷன் அவங்க அறிவிச்சிட்டாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏராளமானவர்கள், செங்கோட்டையனுக்கென 75 தனி வரலாறு உண்டு. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோடு அம்மாவோடு செங்கல்பட்டு கூட்டத்திலும் அவருக்கு ஒரு 2 விஷயம் உண்டுங்க. ஒன்று, ஆரம்பத்தில் அரங்கநாயகம் பெரியவரோடு இவர் பொருளாளராக நியமிக்கப்பட்ட வரலாறு. அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையாக வெளியிலே தோன்றுகின்ற போது ஒரு சிறு ஸ்டூல போட்டு செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தி பேசி அந்த வரலாறும் உண்டு. இவரெல்லாம் எடப்பாடி அப்பெல்லாம் இது வித்துக்கிட்டு இருந்தார், எது அது மண்டவெல்லம் வித்து கொண்டிருந்தார் சில கடைகளுக்கு. உங்களுக்கு புரியும் மண்டவெல்லம் எதற்கு தேவைண்டு. ஆக இப்படிப்பட்ட செங்கோட்டையன் கட்சியின் நலம் கருதி தான் சொன்னார். செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், இவர் சண்முகம், அது போன்று இவர் கோவையில் உள்ள முக்கியமாக 2 அமைச்சர்கள் எல்லாரும் சென்று, அண்ணன் உங்க தலைமையில வண்டி போகாது, இவங்கெல்லாம் சேர்க்கணும்னாங்க. அப்போதும் சேலத்தில் வச்சு முரண்டு படித்தார், சேர்க்க மறுத்தார். பாய்ஷனை உட்கொண்டு நான் வலிமையாக ஆகிவிடுவோம் என்று அவர் நம்புகிறார். சரி, இதுல மிக முக்கிய அதிமுக தலைவர்கள் பதவி வேணாம், நான் இறந்த பிறகும் 100 வருஷம் கட்சி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. இப்பொழுதும் சொல்கிறார்கள். ஆனாலும் இவருக்கு அந்த உணர்வு, அந்த பயம் என்னென்று தெரியல. கட்சியை அழிப்பதற்கென்றே உலக வரலாற்றில் பழனிசாமி என்பவன் கட்சியை அழித்தார் என்ற வரலாறு பரவி செய்யப்படும். இது அவர்களுக்கு விஷயம். இதைத்தான் பாஜகவை எதிர்பார்க்கிறது. பாஜக எதிர்பார்ப்பது என்ன? அவங்க பாஜகவை நம்பி பயணம் போவது பெரிய ஆபத்துங்க. அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். உத்தவ் தாக்கரே அப்படித்தான் போனாரு. இங்க மதசார்பற்ற ஜனதா தளம், இன்னைக்கு நிதிஷ் கழுதை தேர்ந்து கட்டெரும்பா மனம், கால் எடுத்து வைத்தாலே அந்த கட்சி கரையான் புற்று அழிந்ததை போன்று அழிந்துவிடும். அதான் உண்மை. 2009ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை நீக்கி இருக்கிறார் என நேரடியாக விமர்சனத்தையும் செங்கோட்டையன் வச்சார். கோபமாக அவர் பதில் சொன்னார். கோபிச்செட்டிப்பாளையத்துல 10 நாள் கழகத்துல எல்லாரையும் சேர்க்கன்னு கொடுத்தாங்க. தனது கோரிக்கைகள் பரிசீலித்தால் மட்டும்தான்
எடப்பாடியுடன் பரப்புரைகள் பங்கேற்பேன் என மூத்த தலைவர் சொல்லிட்டாங்க. செங்கோட்டையினுடைய செயல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக 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 பெரிய பின்னடைவை கொங்கு மண்டலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கிடையில அன்புமணி திமுகவை எதிர்த்து மற்றொரு கட்சியான பாமகவில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏற்பட்ட குழப்பம். அப்பா ஒரு பக்கம், பேரன் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். அப்ப எங்க வலிமையாக இருக்கும் என்டிஏ? இந்த மோதலை மேலும் தீவிரப்படுத்தி கூறுகிறது. இதுக்கு இடையில கடைசியில ஒரு காரணம் விஜய். இவர் 15%, 8%, 9% தெரியாது. ஆனா இவர் யாரை காலி பண்ண போகிறார்? நீங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. இவர் யாரை காலி செய்ய போகிறார் தெரியாது. இவர் பிரிக்கும் வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளைத்தான் இவர் பிரிப்பார். திமுகவுக்கு ஆதரவான வாக்கும் பிரிச்சிருவார், கொஞ்சம் பிரிப்பார். ஆனா போட்டிகள் பல முனைகள் அதிகரிக்கின்ற போது அது திமுகவுக்கு வெற்றியை தங்கத்தாம்பலத்தில் வைத்துக் கொடுப்பதற்கு ஒப்பு என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆளுமைகள். திமுக ஆட்சியின் மீது அவ்வளவு குறை. அந்த ஆட்சி நம்ப தகுந்த ஆட்சி இல்லை. வாக்குறுதிகள் மோசம் போய்விட்டது, எல்லாம் மோசம் போய்விட்டது. வாக்குறுதிகள் மோசம் போய்விட்டது, எல்லாமே மோசடியாக ஆகியிருக்கிறது. ஆக இந்த நிலையில் அதிமுக எதிர்வாக்குகளை விஜய் பிரித்தால் அது பெரும் சிக்கலை உருவாக்கும். ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் போகிறார். பிஜேபியில் உள்கட்சியில இப்ப அண்ணாமலை வேற குழப்பம், பாரதிய ஜனதாவில் ஏராளமான குழப்பம். இன்றைக்கு அவருக்கு ஒரு புதிய பதவியை கொடுத்திருக்கிறாங்க. நேஷனல் யூனிட்ல தமிழ்நாட்டுடைய தேர்தலை ஒருங்கிணைக்கக்கூடிய வானதி ராதாகிருஷ்ணன், இந்த தலைவர்களை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த ஒரு தலைமை பொறுப்புல கொடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலையின் இயற்கை யாரோடையும் மேட்ச் ஆகாது, அது உண்மைதான். இப்போ டெல்லிக்கு இதெல்லாம் குறிச்சி சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா சொன்னது விஜயனுடைய 15%, அது யாருக்கு சாத்தியமாக போகும்? 30%, 28%, அல்லது 8%? தெரியாது. அவருக்கு எங்க வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆக இந்த முக்கிய தலைவர்களின் வெளியேற்றம், நீக்கம் ரெட் நோட்ல குறிச்சிருக்கிறாங்க. உட்கட்சி பூசல்கள், பாஜகவிலும் உட்கட்சி பூசல் இருக்கிறது. இந்த கூட்டணிக்குள் உட்கட்சி பூசம், கூட்டணி குழப்பங்கள், வாக்கு சிதறல்கள்லாம் திமுகவுக்கு சாத்தியமாக ஆகிவிடக் கூடாது. ஆனால் நிலைமை அப்படி இல்லை. பாஜக டெல்லி தலைமைக்கு ரெட் நோட் ஒன்று சென்றிருப்பதாகவும், தமிழ்நாடு கூட்டணி கட்சிக்குள் நிலைமை சரியில்லை, உடனடியாக சரி செய்யுங்கள் என்ற ஒரு பதட்ட செய்தி உருவாகி இருக்கிறது. இது திமுக காரங்களுக்கெல்லாம் கடுமையான சந்தோஷம். அவ்வளவு மோசடிகள், வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்க திமுக காரங்க. 505 வாக்குறுதிகள்ல எதுவுமே நிறைவேற்றல. ஓல்டு பென்ஷனை நிறைவேற்றல, ஒரு மாசத்துல மின்வாரிய கணக்கு நிறைவேற்றல, அது மாதிரி பெட்ரோல் டீசல் 5 ரூபா பால் எதுவும் குறைக்கப்படல, அப்புறம் நீட் ரத்து செய்யப்படவில்லை, கல்வி கடன் ரத்து செய்யப்படவில்லை, விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கப்படவில்லை, போக்குவரத்து துறைகள், செவிலியர்கள், டாக்டர்கள், சட்டம் ஒழுங்கு இல்லையா, ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைக்கால ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், எதுவுமே நடக்கல. நீங்க போய் பாருங்க. பொய் சொல்றான்னு சொன்னா போய் பாருங்க. திமுக குறைக்கிறது ஒன்றும் எங்களுக்கு நோக்கம் அல்ல. ஆக தங்கத்தட்டில் வைத்து இந்த குழப்பங்கள் மறுபடி ஒரு வாய்ப்பு வந்துருமோ என்கிற அதிர்ச்சி ரிப்போர்ட் போயிருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திப்போம். நன்றி.